சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரவதைகளுக்கு எதிரான பிரகடனத்தை மீறிய இலங்கை, நடவடிக்கை எடுக்க 9 சர்வதேச அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தல். நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய தேர் திருவிழா, புலம்பெயர் நாட்டவர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. பொறுப்பற்ற வாகன ஓட்டிகளுக்கு நீதிமன்ற தண்டனை, விபத்து மரணங்களை தடுக்க புதிய நடவடிக்கை. கடலில் காணாமல் போன வடமராட்சி கடற்றொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு நிதியுதவியும் வழங்கி வைப்போம். பெசன் நகர் மின்மயானத்தில் பாக்கியராஜின் உடலம் தகனம், குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. இனி விரிவான செய்திகள். சித்திரவதைகளுக்கு எதிரான சர்வதேச பிரகடனத்தை மீறி செயற்பட்டு இலங்கைக்கு எதிராக சர்வதேச நாடுகள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 9 முன்னணி சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உள்ளிட்ட 9 அமைப்புகள் இணைந்து இந்த கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளது. இலங்கை 1994ஆம் ஆண்டு சித்திரவதைகளுக்கு எதிரான சர்வதேச பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட போதிலும் 1979 முதல் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களை இலக்கு வைத்து பலவந்தமாக தடுத்து வைத்தல், சித்திரவதை செய்தல் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றது என 9 முன்னணி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இறுதிக்கட்ட போரின் போது தமிழ் மக்களுக்கு தேவையான உணவு, மருந்து உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை இலங்கை அரசு திட்டமிட்டு தடுத்ததாக ஐநா விசாரணைகளில் நம்பகமான ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் சந்தேகிக்கப்படும் குற்றத்தின் தன்மையை கடந்து நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சித்திரவதைகளும் காவலில் மரணங்களும் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதாக இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு மற்றும் ஐநா மனிதுரிமைகள் உயர் ஸ்தானிகர் அலுவலகம் ஆகியவை சுட்டிக்காட்டியுள்ளன. இலங்கையில் ஆட்சிக்கு வந்த அனைத்து அரசாங்கங்களும் போர் குற்றவாளிகளை பாதுகாத்து வருவதால் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் போக்கு ஆழமாக வேரூன்றியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளது. உள்நாட்டில் நீதி கிடைக்காத நிலையில் சர்வதேச நீதி பொறிமுறையே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரே தெரிவாக உள்ளது எனவும் சித்திரவதைகளுக்கு எதிரான பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ள நாடுகள் அதன் 30வது உறுப்புரையை பயன்படுத்தி பிரகடனத்தை மீறிய இலங்கைக்கு எதிரான சர்வதேச அளவில் சட்ட நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என அந்த அமைப்புகள் கோரியுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் தேர் திருவிழா இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. திருவிழாவில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான மகோற்சவ திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய நிலையில் இன்று தேர் திருவிழா இடம்பெற்றுள்ளது. அதிகாலை 4 மணியளவில் பூஜைகள் ஆரம்பமாகி வசந்த மண்டப பூஜை காலை 7 மணிக்கு இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து நாகபூஷணி அம்மன் உள் வீதி உலா வந்து தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்துள்ளார். பல்லாயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் பக்தி பெருக்குடன் தேர்வடம் பிடித்தெழுத்தனர். நாளைய தினம் தீர்த்தோற்சவமும் நாளை மறுதினம் தெப்போற்சவத்துடனும் திருவிழா நிறைவு பெறவுள்ளது. ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்களின் நலன் கருதி விசேட படகு சேவைகள், பேருந்து சேவைகள் இடம்பெற்று வருவதுடன் சென்யோன் ஆம்புலன்ஸ் முதலுதவி படையினர், சாரணர்கள், செஞ்சிலுவை சங்கத்தினர் ஆகியோரும் சேவையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பகுதியில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட சுமார் 30க்கும் அதிகமான அதிவேக உந்துருளிகள் காவல்துறையினரின் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் உந்துருளிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து காவல்துறையினரின் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வீதி விபத்துக்களை தடுப்பதையும் பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு நேற்றும் இன்றும் குறித்த சோதனை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபட்ட சுமார் 30க்கும் அதிகமான அதிவேக உந்துருளிகள் காவல்துறையினரின் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இலக்கத் தகடுகள் இன்மை மற்றும் வீதியில் செல்லும் பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் முறையான சட்டப்பூர்வ ஆவணங்கள் இன்றி செலுத்தப்பட்டமை தொடர்பில் பலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
இதேபோல் உரிய ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட சுமார் 20க்கும் அதிகமான கனரக வாகனங்களும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் அதிகரித்து வரும் வீதி விபத்துகள் மரணங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு சம்பவ இடத்திலேயே அபராதம் விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகளுக்கு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை முழுவதும் வீதி விபத்து மரணங்கள் கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அனைத்து காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்ட புதிய அறிவுறுத்தல்களின்படி பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு சம்பவ இடத்திலேயே போக்குவரத்து அபராதம் விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை பாதுகாப்புக்கான பிரதி காவல்துறை ஆய்வாளர் ஜே சேனாதீர தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 26 வரையிலான காலகட்டத்தில் 1192 உயிரிழப்பு ஏற்படுத்திய சாலை விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாகவும் இதில் 1357 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதே காலகட்டத்தில் 2512 கடுமையான காயம் ஏற்படுத்திய விபத்துக்களும் 5059 சிறிய விபத்துக்களும் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 467 பாதசாரிகளும் 465 உந்துருளி சாரதிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேகம் மற்றும் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் ஆகியவையே வீதி விபத்துகளுக்கு முக்கிய காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் புதிய தலைவராக வைத்தியர் சந்திக்க எபிடி கடுவ மற்றும் புதிய பொதுச் செயலாளராக வைத்தியர் பண்டார வடகாகொட ஆகியோர் போட்டியின்றி ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் புதிய தலைவராக வைத்தியர் சந்திக எபிட கடுவ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான வருடாந்த பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையிலேயே குறித்த தெரிவு இடம்பெற்றுள்ளது. அத்துடன் குறித்த சங்கத்தின் புதிய பொதுச் செயலாளராக வைத்தியர் பண்டார வரகாகொட தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த பதவிகளுடன் சேர்த்து 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான நிர்வாக குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள் போட்டியின்றி ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போன 4 கடற்தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு 7,50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசனத்தினரால் குறித்த நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போன 4 கடற்தொழிலாளர்களை தேடுவதற்காக முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் மற்றும் கட்கோவளம் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் ஆகியவற்றின் உறுப்பினர்கள் தமது படகுகளுக்கு அதிக செலவிலான எரிபொருளை செலவு செய்து பல நாட்களாக தேடிக் கொண்டிருந்தனர். எனினும் காணாமல் போனவர் தொடர்பான எந்தவித தகவல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. இதனை அடுத்து இந்த தேடுதலின் போது ஏற்பட்ட எரிபொருள் செலவில் சிறிதளவேனும் ஈடு செய்வதற்காகவே வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தினரால் முனை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் கட்கோவளம் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் ஆகிய 2 சங்கங்களுக்கும் நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காணாமல் போன 4 கடற்தொழிலாளர்களது குடும்பங்களுக்கும் நிதி உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தினரால் 7,50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நிதி உதவிகளை வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் தலைவர் பிரதீபன், செயலாளர் கைட்டர்ஸ், பொருளாளர் மயூரன் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் பலரும் இணைந்து நேரடியாக கடற்தொழிலாளர்களது வீடுகளுக்கும் சென்று வழங்கி வைத்தனர். யாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கத்தி வெட்டு தாக்குதலில் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். தொல்புரம் பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய ரகு துஷ்யந்தன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்துள்ளார். வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் கடந்த ஜூன் 22ஆம் தேதி அன்று இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக கொடூரமான கத்திவெட்டு தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது ரகு துஷ்யந்தன் என்பவரது வயிற்றில் பலத்த கத்திக்குத்து விழுந்து அவர் குடல் சரிந்த நிலையில் படுகாயமடைந்தார். உடனடியாக மீட்கப்பட்ட அவர் அவசர சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த போதிலும் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றிரவு அவர் உயிரிழந்துள்ளார். இந்த தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபரை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் முன்னதாகவே கைது செய்திருந்தனர். அவர் மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது சந்தேக நபரை வரும் ஜூலை 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தற்போது இந்த தாக்குதல் சம்பவம் கொலை குற்றச்சாட்டாக மாற்றமடைந்துள்ள நிலையில் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் நீதிமன்ற அனுமதியுடன் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
மட்டக்களப்பில் முதன்முறையாக உலகளாவிய ரீதியிலான திருக்குறள் மாநாடு இன்றைய தினம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்தர் அழகேட் கற்கைகள் நிர்வாகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. அகண்ட தமிழ் உலகம் அமைப்பின் ஏற்பாட்டில் உலகளாவிய அறப்பாதைக்கு வள்ளுவம் காட்டும் வாழ்வியல் எனும் தொழிற்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. மாநாட்டு ஏற்பாட்டுக்குழு தலைவரும் கிழக்கு பல்கலைக்கழக முகாமைத்துவத்துறை பேராசிரியருமான வ. கனகசிங்கம் தலைமையில் இந்த மாநாடு இடம்பெற்று வருகின்றது. மாநாட்டின் தொடக்கமாக மட்டக்களப்புக்கு வருகை தந்த விருந்தினர்கள் சுவாமி விபுலானந்தரின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மங்கள விளக்கேற்றலை தொடர்ந்து கம்பன் கழக அமைப்பாளரும் கம்பவார்த்தியுமான ஜெயராஜ் மாநாட்டை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். பொதுமறையான திருக்குறளின் அறம், பொருள், இன்பம் ஆகிய உன்னத மனித விழுமியங்களை உலகிற்கு எடுத்துரைக்கும் நோக்கில் இம்மாநாடு தற்பொழுது மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனரும் பிரபல நடிகருமான கே. பாக்கியராஜின் உடல் 72 குண்டுகள் முழங்க அரச மரியாதையுடன் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டுள்ளது. பாக்கியராஜின் உடலை நடிகர்கள் சரத்குமார், பார்த்திபன் உள்ளிட்டோர் சுமந்து வந்து இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றினார்கள். தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரும் பிரபல நடிகருமான கே. பாக்கியராஜ் தனது 73வது வயதில் நேற்று காலை திடீர் மாரடைப்பு காரணமாக சென்னையில் இயற்கை எய்தியிருந்தார். அவரின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் புசி ஆனந்த், பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அத்துடன் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், இயக்குனர் R.V. உதயகுமார், திரையுலகினர் ஏராளமானோர் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். திரையுலகிற்கு அவர் ஆற்றிய பெரும் பங்களிப்பை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் முழு அரச மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து இன்று அரசு சார்பில் 24 காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையுடன் இறுதி ஊர்வலம் ஆரம்பமானது. பாக்யராஜின் உடலை நடிகர்கள் சரத்குமார், பார்த்திபன் உள்ளிட்டோர் சுமந்து வந்து இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து இறுதி ஊர்வலம் தொடங்கி பொதுமக்கள் மற்றும் திரை உலகினரின் அஞ்சலியுடன் பெசன்ட் நகர் மின் மயானம் கொண்டு செல்லப்பட்டு 72 குண்டுகள் முழங்க அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சித்திரவதைகளுக்கு எதிரான பிரகடனத்தை மீறிய இலங்கை, நடவடிக்கை எடுக்க 9 சர்வதேச அமைப்புகள் கூட்டாக வலியுறுத்தல். நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய தேர் திருவிழா, புலம்பெயர் நாட்டவர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. பொறுப்பற்ற வாகன ஓட்டிகளுக்கு நீதிமன்ற தண்டனை, விபத்து மரணங்களை தடுக்க புதிய நடவடிக்கை. கடலில் காணாமல் போன வடமராட்சி கடற்றொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு நிதியுதவியும் வழங்கி வைப்பு. பெசன்ட் நகர் மின்மயானத்தில் பாக்கியராஜின் உடலம் தகனம், குண்டுகள் முழங்க அரச மரியாதை. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.